சிவபெருமானுக்கு ஒரு கடமை உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் போன்ற எல்லா உயிர்களும் முத்தி பெறுவதற்கான வழியை காட்ட வேண்டியதும் அவன் கடமைதான். முத்தி தர்றதும் அவன்தான், முத்தி அடைவது எப்படி என்று வழிகாட்டுவதும் அவன்தான். ஏன்னா உயிர்களாகிய நமக்கு எதுவுமே தெரியாது. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் கணத்தும் உணரும் வகை காணேன். அப்போ சிவபெருமான் தான் அதை செஞ்சாகணும். அப்ப சிவத்தை அடைவதற்கு ரெண்டே ரெண்டு வழிதாங்க. ஒன்று சிவபூஜை, மற்றது சிவன் அடியார் பூசை. நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலையுளதோ, அகமும் பொருளும் இல்லாளும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளிமயக்கே இறைவா கட்சி ஏகம்பனே. பற்றத்தார் வாக்குங்க. இந்த உலகத்திலே நிலையானது எது என்று கேட்டால், நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே. சிவபூசை நேசம், சிவனடியார் மீது வைக்கின்ற அந்த பக்தி, இந்த இரண்டும் ஞானத்தை தரும். அந்த ஞானத்தின் வாயிலாக உயிர்கள் சிவபெருமானை அடைய வேண்டும். இதுதாங்க நோக்கம்.